அன்பின் வடிவங்களே, மஞ்சள் காமாலை வியாதியால் வாடிடும் ஒருவனுக்கு அவன் காண்பதெல்லாம் மஞ்சளாகவே தெரியும். இது இடைக்கால வியாதி. ஆனால் இவ்வியாதி அவனது உண்மையான பார்வையையே மாற்றமடைய செய்கிறது. மலேரியா காய்ச்சல் இருப்பவனுக்கு லட்டும் கசக்கவே செய்யும். இது கூட இடைப்பட்ட வியாதியால் விளைவதே. ஆகவே இறை நம்பிக்கை கொண்டிராததும் ஒருவித வியாதியே. இதற்கு ஒரு உதாரணம். ஒரு கல்யாண விருந்தில் எல்லோரும் வரிசையாக உட்கார்ந்து சாப்பிடுகையில் லட்டு பரிமாறுகிறார்கள். லட்டை பரிமாறும் போது ஒரு சிலர் தங்களுக்கு லட்டு வேண்டாம் என்று சொல்வார்கள். லட்டை பிடிக்காத காரணத்தினால் அல்ல, ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கரை தொழிற்சாலையே இருப்பதால், அதாவது அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருப்பதால். நாஸ்திகர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள்தான். நம்பிக்கையின்மை எனும் வியாதியால் வாடுகிறார்கள். ஆகவே இறைவனிடத்து எவ்வித வேலையும் அவர்களுக்கு இல்லை என்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளவே விரும்புகிறார்கள். மற்றும் சிலர் வியாதி ஏதும் இல்லாதிருந்தாலும் தங்களுக்கு லட்டு வேண்டாம் என்று சொல்வார்கள். காரணம், அவர்கள் பிறரை காப்பி அடிக்க விரும்புகிறார்கள். இந்த உவமையில் சிலர் இறைவன் இல்லை என்று சொல்வதைக் கண்டு பல மூடர்களும் இறைவன் இல்லை என்று சொல்கிறார்கள். இது அர்த்தமற்ற அவல நிலையாகும். ஒன்று இறைவனிடம் சரணடைய வேண்டும், அல்லது உனது இஷ்டப்படி உனக்கு சரி என்று தோன்றுவது போல நடந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து பிறரை பின்பற்றி கொண்டு உன்னுள் இருக்கும் அறியாமையை காட்டக்கூடாது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஆத்ம திருப்தியை அடைந்திட வேண்டும். ஆத்ம திருப்தியை அடைந்த பின்னர் உன்னால் ஆத்ம தியாகத்தை காட்ட முடியும். ஆத்ம தியாகம் ஆத்ம விசுவாசத்திற்கு வழிவகுக்கும். முக்திக்கு அடிப்படை தன்னம்பிக்கையே.